ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னா, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். இன்ஜின் ஆயில் வந்து ஒரு 500 ml கம்மியாக இருந்தது. ஏர் ஃபில்ட்ரு, ப்ளக்கு, ஆயிலு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் கேபிள் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். அதில் கஸ்டமருக்கு வந்து என்ன ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஆயில் நான் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி விவரத்து சொன்னேன். ஆக்சிலேட்டர் கேபிள் ஒரிஜினல் வாங்கியிருக்கோம், பிரேக் ஷூ ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். எல்லாமே செட்டாக மாற்றுறோம். இது போக வண்டியில் வந்து எத்தனால் வந்து அதிகமானதுனால பகலில் வந்து அதிகமாக போய் பெட்ரோல் போடுறாங்க. அந்த எத்தனால் அதிகமானதுனால இன்ஜின் வந்து கம்ப்ரஸர் போய் புகை தள்ள ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கஸ்டமர்கிட்ட வந்து 2000 கிலோமீட்டர் ஆயில் மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். எப்போயுமே சர்வீஸ் பார்த்து ஆயில் மாற்றும் போது ஏர் ஃபில்ட்ரு, ஆயிலு, ப்ளக்கு மூணையும் பார்த்துறது நல்லது. கார்வுட்டரையும் இப்போ கார்வுட்டு டைப்லாம் க்ளீன் பண்ணுறது நல்லது. அது ரொம்ப பாதிப்பு வராமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரே கம்பெனி பெட்ரோல் போடுங்க, அது ரொம்ப நல்லது. மாற்றி போட்டிங்கன்னா திரும்ப இந்த பிரச்சனை வரும். இந்த வண்டிகளை பொறுத்த மட்டும் அந்த அடைக்கிற பிரச்சனைக்கு வந்து உள்ள இன்ஜெக்டரு எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணால் போதும். ஆனால் மிச்ச BS6 இந்த மாதிரி வருதுன்றப்போ பெட்ரோல் ஃபில்டரை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். சைன் இந்த மாதிரி வண்டிகளுக்கு ஸ்லைடை கலத்தி நீட்டில் போட்டு கழட்டி ஒரு வாசர் மட்டும் போட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். அது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரே கம்பெனியாக போடுங்க, ரொம்ப நல்லது. தேங்க்யூ.